ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம மளிகை கடைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மளிகை கடைக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டர் மீன்ஸ் 25 கிலோ சோறு பொங்குற மாதிரி, சாம்பார், அப்புறம் அவியல், இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. சிக்கன் குழம்பு எல்லாம் வைக்கிறாங்க. சரிங்களா, நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மளிகை கடையோட அடுத்த கட்ட நகர்வு. சரிங்களா, நீங்கள் ஒரு வெற்றியான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இதுதான் குறிக்கும். இப்போ சின்ன சின்ன ஆர்டராக நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா நேம் வாங்குவீங்க. சரிங்களா, கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் தான். நமக்கு வந்து எல்லா ஆர்டரும் சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து மளிகை சாமானம். சரிங்களா, இதை வந்து ஒரு 2 நாளைக்கு மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அடுத்து வந்து காய்கறி வந்து தனி. சரிங்களா, அது வந்து லிஸ்ட்டை அப்படியே வச்சு கொஞ்சம் நிறையா வர்றதுனால காய்கறி கடையில், பெரிய கடையில் சொல்லி, அப்புறம் வாழை இலை, தேவையான பொருள் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே பேக்கேஜில் ஒரே வண்டியில் கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துருவேன். சரியா, அனுப்பி விட்டுரும், அவங்க இறக்கிவிடுவாங்க. இப்போ வந்து இதான் லிஸ்ட்டு. சரிங்களா, எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு. நான் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துட்டேன், எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவங்க கேட்டபடி எல்லாமே வச்சாச்சு. சரிங்களா, அரிசி வந்து நவாப். இதுதான் எங்கள் ஏரியாவில் சவுத் சைடு மேக்ஸிமம் நவாப் தான் பொங்குவாங்க. கல்யாண வீட்டில் நவாபு 26 கிலோ. அப்புறம் இது வந்து புளி, நல்லெண்ணெய், அப்புறம் வந்து மல்லிப்பொடியில் வந்து ஆச்சி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நிறைய மாஸ்டர் வந்து மல்லிப்பொடி வந்து ஆச்சி தான் கேட்குறாங்க. அப்புறம் சிக்கன் குருமா குழம்பு வந்து 6 சக்தி கேட்டிருக்காங்க. மற்ற இதெல்லாமே எதுனாலும் வாங்கி போடுங்கன்ட்டாங்க. சோம்பு, மிளகு, சீரகம், ஓன் எதுனாலும் சொல்லிட்டாங்க. நம்ம இருக்கிற பிராண்டை தூக்கி போட்டாச்சு. சரிங்களா, அப்புறம் சாம்பார் வந்து சக்தி தான். சரிங்களா, சாம்பார் சக்தி, ரசம் சக்தி தான். அப்புறம் இந்த பூவு, இந்த குத்துப்பருப்பு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த இது அண்டி பருப்பு வந்து சிக்கன் வைக்கிறப்போ அதை கூட சேர்த்து அரைப்பாங்க. அப்புறம் வந்து வத்தல், அப்புறம் வந்து தேங்காய் ஒரு 4 லிட்ரு, அப்புறம் துவரம்பருப்பு வந்து ஒரு 5 கிலோ. ரைட்டா, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு பாத்திரம் கழுவுறதுக்கு 3 இரும்பு நார், சோப்பு கட்டி, தீப்பெட்டி, எக்ஸோ, இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் மளிகை பொருள் எல்லாமே வந்துட்டு. சரிங்களா, பாயாசம் கிடையாது. அப்புறம் வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய். சரியா, அது எல்லாமே வந்தாச்சு. அப்புறம் வந்து உப்பு. சரிங்களா, கல் உப்பில் 3 பாக்கெட்டு, பொடி உப்பில் 1 பாக்கெட். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு யாருக்குமே சொன்ன மாதிரி சக்ஸஸ் தான். சரிங்களா, அடுத்தடுத்த நகர்வை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணுற பட்சத்தில் வந்து முடிஞ்ச அளவு கடனுக்கு பண்ணாதுங்க. சரிங்களா, கடனுக்கு தான் வருவாங்க மேக்சிமம். மொய் வாங்கி தரோம், ஃபங்க்ஷன் முடிஞ்சு தரோன்னு சொல்லுவாங்க. அப்படி தந்துட்டா சரி, இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா, அதனால் ஆளை பார்த்து இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பொருள் கொடுக்குறப்ப வந்து நீங்கள் 2-3 டைம் வெரிஃபை பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் 2 டைம் வெட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ இங்க் வச்சு வெட்டியிருக்கேன்னா அதை கீழே நேராக இழுத்துட்டு செக் பண்ணிட்டு போவேன். அடுத்தால ரெட் இங்க் வந்து அடுத்த நேராக அப்படியே இழுத்துட்டு அப்படியே செக் பண்ணிட்டு போவேன். சரிங்களா, அதனால் பொருள் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. நம்மளை நம்பி ஒரு ஆர்டர் கிடைக்கிறப்போ கரெக்டாக சொல்லிடணும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரிஜினல் பில்லை நான் கையில் வாங்க மாட்டேன். சரிங்களா, ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை இருக்கு எடுத்துக்கிடுவேன். ஏன்னா இந்த சிக்கன்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்புறம் அவங்க நம்மகிட்ட கொடுத்துட்டோம், அது எனக்கு தெரியாது, எனக்கு அங்கே இட்டு அப்படின்லாம் கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் பண்ணியிருப்பேன். இதில் வந்து மாஸ்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை மறைச்சிருக்கேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மளிகை கடை சம்மந்தமாக நம்ம சேனல் நிறையா இருக்கும். கூடவே பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் ஹோட்டல் சம்மந்தமாகவும் நிறையா இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.